வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து பூரி அடுத்தது பூரி கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பூரி வந்து எப்படி வந்து உப்பெல்லாம் வந்து நம்ம செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பூரி கிழங்கு வந்து உருளைக்கிழங்கே இல்லாமல் பூரி கிழங்கு மாதிரி எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து பூரி கிழங்கு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கான பொருள்லாம் ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 தக்காளி, அவ்வளோதாங்க. இப்போ வந்து கடாய் காஞ்சி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா இல்லாமல் அப்படியே எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். அப்படியே சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு நல்லா எண்ணெய்லாம் நல்லா ஃபுல்லாக வந்து பட்டு நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே வந்து உருளைக்கிழங்கு நம்ம எப்படி போட்டு பூரி கிழங்கு செய்கிறோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. உருளைக்கிழங்குல பூரி வந்து செய்யலை, இல்லை பூரி கிழங்கு செய்யலைன்னு வந்து கவலைப்பட வேணாம். ரொம்ப சட்டுன்னு இதை செய்யலாம். இப்போ வந்து மஞ்சள்தூள் போட்டு வதங்கிட்டு அடுத்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கிழங்குக்கு தேவையான தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். கொதி வரட்டும். கொதி வரட்டியும் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, கண்டிப்பாக வந்து பொட்டுக்கடலை மாவு தான் சேர்க்கணும். பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பவுடர் வரும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறதுனால நம்மளுக்கு உருளைக்கிழங்கு டேஸ்ட்டே சூப்பராக வருங்க. அதனால் வந்து பொட்டுக்கடலை மாவு ரொம்ப கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதி வந்துட்டு இப்போ சிம்மில் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறேன். ஃபுல்லில் வச்சு சேர்த்தோம்னா கட்டி கட்டியாக வந்துடும். நல்லா சிம்மில் வச்சு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சுக்கலாம் கேஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சால்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பூரி கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப வந்து பூரி கிழங்கு டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ நம்ம பூரியும் செஞ்சு காட்டலாம். இது வந்து நான் ரேஷன் கடையில் கொடுத்த மாவு தான் உங்களுக்கு தேய்ச்சி வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பூரி அளவுக்கு நான் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆகிட்டு இதில் வந்து பூரி சுடுறது தேவையான ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சோண்டு ஒரு இது வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுன்னு பார்த்துட்டு நம்ம பூரி வந்து உள்ளார போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நம்ம உடனேவும் அழுத்தக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து இப்படி அழுத்தினோம்னா பூரி சூப்பராக உப்பி வருங்க. இதுதான் வந்து பூரி உப்புறதுக்கான சூப்பரான ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அப்படியே பூரி அழுத்தி விட்டுட்டு திருப்பினோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக உப்பி வரும். உங்களுக்கு சட்டுன்னு வந்து துவண்டு போகாது. அப்படியே வந்து கடையில் உள்ள மாதிரி ஸ்டிஃபாகவே இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரேஷன் கடை மாவுன்னு நம்ம வந்து வாங்காமல் இருப்போம், இல்லை வீணாயிடும், இல்லை உடம்புக்கு கெடுதல்னு நினைப்போம். இது மாதிரி ரேஷன் கடை மாவு வாங்கி நம்ம சலிச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் அப்படியே நடுவில் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா வந்து உப்பெல்லாம் உப்பி வந்துடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
இதுக்கு வந்து மாவில் நான் எதுவுமே சேர்த்து பிணையில, தண்ணி, உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சிட்டு அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் வந்து மாவு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தண்ணி, உப்பு, எண்ணெய் 3 மட்டும் சேர்த்து தான் இந்த மாவு வந்து பிணைஞ்சு இந்த மாதிரி பூரி நான் எடுத்திருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் மாவாக இருந்தாலும் சரி, கடையில் உள்ள மாவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான பூரி கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே வந்து பூரி துவண்டு போகாமல் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நம்ம எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல, பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.